ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குற ஸ்டாண்டர்ட் வந்து சைஸ் பி 064. சைஸ் பி 064 என்ன கவர் பண்ணணும்னாக்கி இது ஆன்ஷோர் நியர்ஷோர் பைப்லைன் சேஃப்டி. நம்ம ஒரு பைப்லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணச்சில் அதுக்கு சேஃப்டி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பற்றி இந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்கஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கோப்பில் என்ன சொல்லுவோம், சேஃப்டி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் டிசைன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஆன்ஷோர் பைப்லைன் அண்ட் சப்மரீன்ஸ் பைப்லைன் அப்படின்னாக்கி இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட்லி தி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் பைப்லைன் ஒன்லி தான். இந்த ஸ்டாண்டர்டில் கிராஸ் கண்ட்ரி பைப்லைன், ஃப்ளோ லைன், ட்ரங்க் லைன் அதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் எதை கவர் பண்ணாதுனாக்கி இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஷோர் வேறு பைப்பிங், ஆன் பிளாட் பைப்பிங்கை இந்த ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணாது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அந்த டெஃபினேஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கி தான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு ரெக்குவயர்மெண்ட்டை நம்மளை கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, காரிடோர்னாக்கி அ பைப்லைன் காரிடோர் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் லேண்ட் யூஸ்ட் ஏரியா ஃபார் பைப்லைன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னாக்கி என்ன சொல்லணும்னாக்கி, நம்மளுக்கு இப்போ ஒரு பைப்லைன் நம்மளுக்கு ஸ்கோப்பில் கிடைக்கும். அப்போ அந்த பைப்லைனுக்கு லென்த் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்னாக்கி அந்த 150 கிலோமீட்டர் வந்து பைப்லைன் காரிடோராக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த லேண்ட் யூஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பைப்லைன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாக்கி அந்த ஏரியா ஃபுல்லாகவே பைப்லைன் காரிடோர். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, கிராஸ் கண்ட்ரி பைப்லைன். கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் எப்படின்னாக்கி, இப்போது லைக் நம்ம இந்தியாவிலேயே பார்த்துருங்க, ராஜஸ்தான், குஜராத் அப்படி 2 இடத்துல 2 பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பைப்லைன் போடுறோம்ல, அதை தான் கிராஸ் கண்ட்ரி பைப்லைன்னு சொல்லுவார். கிராஸ் கண்ட்ரி பைப்லைன்னு சொன்னாக்கி இது லைக் கண்ட்ரி டு கண்ட்ரி கிடையாது, ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம், இல்லைனாக்கி சிட்டி டு சிட்டியும் இருக்கலாம். பிளான் டு பிளான் கனெக்ட் பண்ணுறது தான் கிராஸ் கண்ட்ரி பைப்லைன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கி ட்ரங்க் லைன். ட்ரங்க் லைன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோ லைன்னாக்கி என்னென்னு பார்ப்போம். ஃப்ளோ லைன் என்னன்னாக்கி, ஃப்ளோ லைன் வந்து நம்ம வெல்லட்லேருந்து பைப் வெளியே வரும்ல, அந்த பைப் லைனை தான் ஃப்ளோ லைன்னு சொல்லுவாங்க. வேறு அதே மாதிரி ட்ரங்க் லைன் என்னன்னாக்கி, இந்த ஃப்ளோ லைன் எல்லாம் போய் ஒரு லைனில் கனெக்ட் ஆகும்ல, நம்ம ஆயில் அண்ட் கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த லைனை தான் ட்ரங்க் லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் என்ன கவர் பண்ணணும்னாக்கி, லொக்கேஷன் கிளாஸை கவர் பண்ணணும். லொக்கேஷன் கிளாஸ்னாக்கி நம்மளுக்கு அந்த பைப் லைனை சுற்றி அதுக்கு சரௌண்டிங்கில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அதை கேல்குலேட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு லொக்கேஷன் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இப்படி லொக்கேஷன் கிளாஸ் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். பட் டைமிங்க்கு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. லொக்கேஷன் கிளாஸ்னாக்கி ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டியை கேல்குலேட் பண்ணி அதுக்கு அக்கார்டிங் அதை கிளாஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படின்னாக்கி சோர் ப்ராடக்ட்னு சொல்லும். சோர் ப்ராடக்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லுனாக்கி, இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனாக்கி நம்மளுக்கு எப்பவும் கேட்பாக்கி வாட் இஸ் சோர் சர்வீஸ்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், த கேஸ் ஆர் லிக்விட் விச் கண்டெயின் H2S சொல்லுவோம். ஸோ பட் இந்த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுனாக்கி, விச் கண்டெயின்ட் அபவ் 1.5% ஆஃப் H2S. ஸோ 1.5% ஆஃப் அபவ் H2S இருந்தாக்கி தான் அது வந்து சோர் சர்வீஸ் கன்சிடர் பண்ணுறாங்க மாதிரி. நெக்ஸ்ட் என்ன சொல்லுன்னா, எமர்ஜென்சி ஐசோலேஷன் வால். எமர்ஜென்சி ஐசோலேஷன் வால் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னாக்கி, இன்கேஸ் ஏதாவது ரப்சர் ஆகிட்டு, பைப்லைனில் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு உங்களுக்கு சடன்லி உங்கள் லைனை ஐசோலேட் பண்ணணும். ஸோ அந்த எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தான் இந்த எமர்ஜென்சி ஐசோலேஷன் வாலை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரப்சர் எக்ஸ்போஷர் ரேடியஸ். ரப்சர் எக்ஸ்போஷர் ரேடியஸ்னாக்கி என்னன்னாக்கி, நம்மளுக்கு பைப்லைனில் ஹாரிசான்டலாக ஏதாவது ரப்சர் ஆகிட்டு, ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு, அப்போது H2S 100 பார்ட் பர் மில்லியன் லெவல் வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகோ அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸை தான் ரப்சர் எக்ஸ்போஷர் ரேடியஸ்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய டெஃபினேஷனாக கொடுத்துருக்கு, நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அர்த்தம் வந்து அதுதான், ரப்சர் எங்கே ரப்சர் ஆகோ அங்கேருந்து 100 பார்ட் பர் மில்லியன் வரைக்கும் H2S கண்டென்ட் எப்படி ஸ்ப்ரெட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஸ்ப்ரெட் ஆகோ அதுதான் ரப்சர் எக்ஸ்போஷர் ரேடியஸ். இனி இந்த ஸ்டாண்டர்டுக்கு மெயின் கோல் என்னென்னு பார்ப்போம். மெயின் கோல் என்னென்னாக்கி, ப்ரிவெண்ட் பைப்லைன் ஆக்சிடெண்ட். ஏதாவது பைப்லைனுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு சர்வீஸில் இருக்கச்சில் அதுக்கு ஆக்சிடெண்ட்டை சேவ் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு மெயின் கோல். செகண்ட் வந்து ரிஸ்க்கு.
ரிஸ்க்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? ஒரு ஹைட்ரோ கார்பன் சப்ஸ்டன்ஸ் வந்து ஏதாவது லீக் ஆயிடுச்சுனாக்கி அந்த பைப்லைனில் அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? தேர்ட் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ். ஒரு சிட்டியில் இருந்து இல்லைனாக்கி ஒரு ஊரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸாக சேஃபாக இருக்க முடியும், அதுதான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் வந்து மெயின் கோலாக பார்க்குவோம். தேர்ட் வந்து காரிடார் அண்ட் ஃபென்சிங் ஏரியா. ஒரு பைப்லைனுக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்இஆர், ரேடியஸ், ராப்சர் எக்ஸ்போஷர் ரேடியஸ், டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணி அதை காரிடார் பண்ணுறது தான் இந்த ஸ்டாண்டர்டுக்கு மெயின் கோல். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஆர்இஆரை கன்சிடரேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைப்லைன் டயாமீட்டர். இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிங்கனாக்கி அதில் கிளியராக கொடுத்துருக்கோம் 24 இன்ச் டயாமீட்டர் அபவ் அண்ட் 24 மீட்டர் டயாமீட்டர் பிலோ. அதுக்கு ஆர்இஆர் எப்படி கால்குலேட் பண்ணிருக்குன்னு கொடுத்துருக்குன்னா ஃபுல்லாக டெப்த்தாக போடல, ஜஸ்ட் அவுட்லைன் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஆப்ரேட்டிங் ப்ரெஷர், வேறு ப்ராடக்ட் டைப், கேஸா இல்லைனாக்கி லிக்விடான்னு, வேறு பைப்லைன் மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் உங்கள் பைப்லைனுக்கு யூஸ் பண்ணுறாவோ அதுதான் இந்த ஸ்டாண்டர்டில் ஃபேக்டராக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபேக்டராக பார்த்துருக்காவா, ஆர்இஆரை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபேக்டர்னு கன்சிடர் பண்ணியிருக்காவா. இந்த ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுனாக்கி இந்த பைப்லைன் லொக்கேஷன் கிளாஸ் தான். ஸோ இந்த பைப்லைன் லொக்கேஷன் கிளாஸில் வந்து ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்குது. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4. ஸோ கிளாஸ் 1 என்ன சொல்லுவோம்னாக்கி லைக் ஒரு கிலோமீட்டர் ஆர்இஆர்க்கு பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து 10 இருந்தாக்கி ஓகே, வேறு அது வந்து ரிமோட் ஏரியா, டெசர்ட் அப்படிப்பட்ட ஏரியாவாக இருந்தாக்கி இது வந்து லொக்கேஷன் கிளாஸ் 1ல் கன்சிடர் பண்ணுவாங்க. கிளாஸ் 2 என்ன சொல்லுவோம்னாக்கி 11 to 30, ஆர்இஆர் வந்து 11 to 30 கேல்குலேட் பண்ண பிறகு டேட்டா வந்து 11 to 30 கிடச்சினாக்கி வேறு இருக்குது, அந்த ஏரியாவில் கொஞ்சம் பாப்புலேஷன் இருக்குது, பட் ஸ்கேட்டர்ட் ஏரியாவில் இருக்காது. ஒரு வீடு, ஒரு 2 வீடுக்கு பக்கத்தில் ஒரு 200, 300, 400 மீட்டர்ஸ்க்கு டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் வீடு இருக்குது, ஒரு ரிமோட் ஏரியா. கிளாஸ் 3 என்ன சொல்லணும்னாக்கி ரெசிடென்ஷியல் ஏரியானாக்கி கொஞ்சம் பாப்புலேஷன்ஸ் இருக்குது, அங்கே வேறு கொஞ்சம் பில்டிங்ஸ் ஏரியாஸ் மாதிரி இருக்குன்னு. ஸோ அது வந்து லைக் ஒரு சின்ன ஊர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணாக்கி அதை கிளாஸ் 3ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கிளாஸ் 4 வந்து ஹைலி டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியா, லைக் சிட்டி, வேறு காலேஜஸ், ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, மேரேஜ் ஹால், அப்படி கம்ப்ளீட்லி ஒரு சிட்டியாகிட்டு இருக்குது. அது அந்த ஏரியாவை வந்து கிளாஸ் 4 இந்த ஸ்டாண்டர்ட் கன்சிடர் பண்ண. என்டிடி பர்சன்டேஜ் ரிக்வயர்ட் ஆஸ் பர் பைப்லைன் லொக்கேஷன் கிளாஸ்க்கு அக்கார்டிங் நம்ம எப்படி என்டிடி பர்சன்டேஜை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அண்ட் அராம்கோ ஸ்டாண்டர்ட் ரெண்டையும் பார்ப்போம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 1க்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கி 10% என்டிடி ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவேன் ஆஸ் பர் ASME B31.8. கிளாஸ் 2ல் 15% ஆஸ் பர் ASME B31.8. கிளாஸ் 3ல் ASME B31.8ன்னு சொல்லுவேன் 40%. பட் சைஸ் W12 என்ன சொல்லுவோம்னாக்கி 100% எடுக்கணும்னு சொல்லுவோம். கிளாஸ் 4ல் B31.8 என்ன சொல்லுவோம்னாக்கி 75%. பட் கிளாஸ் சைஸ் W12 என்ன சொல்லுவோம்னாக்கி 100% என்டிடி எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்பேசிங் ஆஃப் பைப்லைன்னாக்கி உங்கள் பைப்லைனில் இருந்து ஒரு பர்டிகுலர் இடம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அதை பற்றி சொல்லுவோம். ஆயில் வெல் இருந்தாக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், 60 மீட்டர்ஸில் இருக்கணும்னு சொல்லுவோம். வேறு நான் அராம்கோ கம்யூனிகேஷன் டவர்ஸ், ஓகே, நான் அராம்கோ கம்யூனிகேஷன் டவர்னாக்கி ஏதாவது மொபைல் சிக்னலுக்கு டவர் அப்படி ஏதாவது இருந்தாக்கி அது வந்து பைப்லைனுக்கு காரிடோர்லேயே இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு காரிடோருக்கு வெளியே தான் இருக்கணும். வேறு ரயில்வேஸ் எல்லாம் மெயின் ரயில்வேஸ் எல்லாமே ரைட் ஆஃப் வேலேருந்து 60 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். வேறு சவுதி அராம்கோ அண்டர் கிரவுண்ட் பவர் கேபிள், அது வந்து ஒரு 5 மீட்டர் அண்டர் கிரவுண்ட் பவர் கேபிள் போகணுனாக்கி உங்கள் பைப்லைன் போகணுனாக்கி அதுலேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி இது வேறு MOT மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுவும் 5 மீட்டர் தான். ஸோ இது வந்து எதுக்குனாக்கி நம்ம சைட்டில் நம்ம வேலை பார்க்கச்சில நம்மளுக்கு ஏதாவது ட்ராயிங்கில் வேறு லொக்கேஷன் கொடுத்துருக்கு, வேறு ஆஸ் பர் சைட் ரெக்குவயர்மெண்ட் வேறு கன்சிட்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த டைமில் இதை வெரிஃபை பண்ணி நம்ம அந்த ட்ராயிங்கை ரெட் லைன் மார்க்கப் வேறு ஏதாவது பண்ணிடலாம். அதுக்கு அக்கார்டிங் அதை பார்க்குறதுக்கு தான் இந்த இதில் பேசிக் ஸ்பேசிங் ஆஃப் பைப்லைன்னு கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்துருக்கு. இனி என்னன்னாக்கி பர்பஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஐசோலேஷன் வால். அது எமர்ஜென்சி ஐசோலேஷன் வால்க்கு என்னென்ன பர்பஸ்,
எமர்ஜென்சி ஐசோலேஷன் வால் வந்து லீக் இல்லைனாக்கி ஏதாவது ரப்ச்சர் ஆகுனாக்கி அந்த டைமில் இமிடியேட்டாக பைப்லைனை ஐசோலேட் பண்ணி விடுறதுக்கு வேலை தான் அதுக்கு எமர்ஜென்சி ஐசோலேஷன் வால்க்கு பர்பஸ். செகண்ட் வந்து எங்கேயாவது லீக்கேஜ் வரும், அந்த லீக்கேஜ் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுறது அதுவும் ஒன் டைப் ஆஃப் பர்பஸ் இதுக்கு. தேர்ட் வந்து எமர்ஜென்சியாட்டு இமிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் எமர்ஜென்சி ஐசோலேஷன் வால்க்கு பர்பஸ். இந்த ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம் சவுதி அராம்கோ இன்டர்வியூவில் நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்டை வச்சு என்னென்ன கொஷின்ஸை கேட்பான்னு. ஃபஸ்ட்டு லைக் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வாட் இஸ் சோர்ஸ் சர்வீஸ்னு அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். தேர்ட் வந்து டிஃபைன் லொக்கேஷன் கிளாஸ்னு கேட்கலாம். கிளாஸ் 1னாக்கி என்னது, கிளாஸ் 2னாக்கி என்னது, கிளாஸ் 3னாக்கி என்னது, கிளாஸ் 4னாக்கி என்னதுன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்கலாம், வாட் இஸ் ட்ரங்க் லைன், வாட் இஸ் ஃப்ளோ லைன், அதுவும் அந்த கொஷின்ஸும் உங்கள்கிட்ட கேட்கலாம். கிராஸ் கண்ட்ரி பைப் லைன்னாக்கி என்னதுன்னு கேட்கலாம். வேறு ஃபோர்த்து வந்து என்டிடி ரிக்குவயர்மெண்ட் ஆஸ் பர் லொக்கேஷன் கிளாஸ்னு, இது வந்து ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்கு பைப் லைனில் நீங்கள் போகிறீங்கனாக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை கேட்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக இதை பற்றி வேணுனாக்கி நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணி பாருங்கள். சின்ன ஸ்டாண்டர்ட் தான், ஸோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இந்த ஸ்டாண்டர்டை வச்சு நாலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய்.